ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, ஜூன் 13 வந்துட்டு ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் அப்படின்றதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் பதில் தாக்குதல் கொடுத்துருக்குது அப்படின்றது உலக நாடுகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே இஸ்ரேல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் பிரிவு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்துட்டே பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களாக போர் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஜூன் 13 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களாக இருந்தாலும் சரி, இராணுவ தளவாடங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நோக்கி ஏவுகணை அப்படின்றத வீசுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வீசப்பட்ட ஏவுகணைகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய தளபதியான ஹொசைன் சலாமி உட்பட 6 விஞ்ஞானிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்து போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, ஈரான் அணு ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அதை தயாரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதட்டத்தில் தான் எங்கள் ஈரான் வந்துட்டு அணு ஆயுதங்களை தயாரித்து தங்களுக்கு எதிரான வலிமையான ஒரு எதிரியாக உருவாய்வாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில், ஒரு பதட்டத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் வந்துட்டு இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி அப்படின்றத கொடுத்துட்டு எங்களுக்கு உண்டான நடுவில் போரில் அமெரிக்கா வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு உரிய விளைவு அப்படின்றத சந்திக்க வேண்டியிருக்கும். நாங்கள் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கும் உரிய பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் அதிர வச்சிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத அமெரிக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ண கிடையாது, தேவையில்லாமல் அமெரிக்காவை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் உரிய பதிலடி அப்படின்றத வந்துட்டு சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையுமே நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்றத எங்களுக்கு உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்துருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்னதான் பிரச்சனை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிரச்சனைக்குள்ள அமெரிக்கா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பல வருஷமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலும் ஈரானும் அப்பப்போ முட்டிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சர்வதேச அளவில் தொடர்ந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இஸ்ரேலுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸாக இருந்தாலும் சரி, பிரிட்டன், அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாடுகளுமே ஒரு சில நேரங்களில் மறைமுகமான ஆதரவு, ஒரு சில நேரங்களில் டைரக்டாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதரவு அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஈரானை வந்துட்டு எப்படியாவது ஒழிச்சு கட்டி ஆகணும். லிபியா மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரானில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது மையப்படுத்தப்பட்ட அரசு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இஸ்ரேலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானை வந்துட்டு நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரான் நமக்கு தான் அப்படின்ற கனவுல தான் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஈரான் தன்னை வலிமையான நாடா மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்ன விஷயம் அமெரிக்கா உட்பட பல நாடுகளையுமே ஷாக்ல ஆழ்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வெளிப்படையாவே ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எச்சரிக்கை மாதிரிலாம் வந்துட்டு விட்டுருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நடந்திருக்க தாக்குதலுமே எக்ஸாக்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தக்கூடிய மையம் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அணு ஆயுதம் வந்துட்டு ஈரானை தயாரிக்க விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய முதன்மையான நோக்கமா இருக்கு. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு ஈரானும் வந்துட்டு அவங்களுடைய அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய மையத்தை மேலெல்லாம் வைக்க கிடையாது. பூமிக்கு அடியில பல அடிகளுக்கு, சுரங்கப்பாதைகளுக்கு அடியில ரொம்பவே சேஃபா வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அந்த மையம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பூமிக்கடியில் அதாவது மண்ணுக்கடியில் ஊடுருவி போய் அழிக்கக்கூடிய அணு உண்டு அப்படின்றத அமெரிக்கா ஒரே ஒரு நாடு தான் இப்போதைக்கு கையில் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு இஸ்ரேல் இருக்காங்கல்ல, இஸ்ரேல் வந்துட்டு அந்த அமெரிக்காட்ட வந்து அந்த குண்டு அப்படின்றத வாங்கி போட்டாங்கன்னா அது அமெரிக்கா தான் பண்ணுச்சு அப்படின்றது உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாக தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால அமெரிக்கா இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் இஸ்ரேலுக்கு பண்ணாமல் இருக்கு.
மற்றபடிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது அமெரிக்கா இன்டைரக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானுடைய தலைநகரில் வந்துட்டு தான் இந்த தாக்குதல் அப்படின்றத இஸ்ரேல் முன்னெடுக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நாங்களும் இஸ்ரேலுக்கு பதிலடி அப்படின்றத கொடுக்க போகிறோம், அதனால் இதுக்குள்ளே அமெரிக்கா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாகவே ஈரான் நாங்கள் வந்துட்டு அமெரிக்கா தலையிட்டா அமெரிக்காவுக்கு உரிய பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய தலைநகரம் இருக்கு இல்லையா, அங்கே டெல் அவிவா இருந்தாலும் சரி, ஜெருசலேமா இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாக்குதல் அப்படின்றத நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்துட்டும் நம்ம சொல்லலாம். இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையில் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈரான் இருக்கு இல்லையா, இஸ்ரேலை விட 10 மடங்கு அதிகப்படியான மக்கள் தொகை அப்படின்றத வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேலில் 2023 கணக்கெடுப்பின்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 கோடி சொச்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலில் வெறும் 90 லட்சம் பேர் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே சேம் டைமில் மக்கள் தொகையை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு பட்ஜெட்டில் அதை தாண்டி வந்துட்டு அணு ஆயுதங்கள்ல ஃப்ளைட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் தான் முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் 10% கூட மக்கள் தொகை இல்லாத ஒரு நாட்டுக்கிட்ட ஈரான் இவ்வளோ அடி வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். பாதுகாப்பு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் $24 பில்லியன் அப்படின்றது வந்துட்டு பாதுகாப்புக்காக செலவிடுறாங்க. ஆனால் ஈரான் வெறும் $9 பில்லியன் அப்படின்றது தான் செலவிடுறாங்க. அட் த சேம் டைம்ல ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் 612 விமானம் வச்சிருக்காங்க, ஈரான் வெறும் 551 தான் இருக்கு. அப்படி வச்சிருக்கக்கூடிய விமானங்கள்ட்டையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா F-15S, 16S, 35S அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டான மாடலை தான் இஸ்ரேல் வச்சிருக்கு. பட் ஈராக் கிட்ட அப்படி சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பெருசா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 1320 டாங்கிகள், அதாவது தரை வழியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1370 டாங்கிகளை வந்துட்டு இஸ்ரேல் வச்சிருக்காங்க. இதுல மட்டும் 1996 டாங்கிகளை ஈரான் வச்சிருந்தாலும் கூட டாங்கிகளை வச்சு மட்டுமே போர்ல வின் பண்ணிட முடியாது அப்படின்றதும் முக்கியமான ரீசன்ஸ். 2 பேர்கிட்டையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடற்படை அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் கட்டமைக்கப்படல அப்படின்னாலும் இருக்கக்கூடிய கடற்படையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஸ்ரேல் தான் அதுவுமே முன்னிலையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் படைபலத்தில் இஸ்ரேல் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஈராக்கன்ல விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கே கொண்டு போய் முடிய போகுது, அதை தாண்டி அமெரிக்கா மேலே ஈரான் தாக்குதல் அப்படின்றத நடத்த போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த போர் பதற்றத்தில் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தட பை பை.